கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நண்பான சகோதர சகோதரிகளே, இருதயத்துல சுத்தமா இருக்கிறவங்க பாக்கியவான்களாம். ஆண்டவர் வெளி தோற்றம் பார்ப்பவர் அல்ல, உள்ளார்ந்த இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் சாதி மத இன வேறுபாடு பார்ப்பவர் அல்ல, அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவருக்கு பிரியமான நீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நாங்க இருதயத்தினால சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உள்ளார்ந்த இருதயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்யாதவர்களாக, நல்லதே செய்கிறவர்களாக நாங்க இருக்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவருடைய சத்தியங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து வாழும்போது ஆண்டவர் இன்னும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் மிகவும் விசேஷமான நீங்க. அப்ப நீங்க இருதயத்தினால இன்னும் அதிகமாக பரிசுத்தமாவீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த வேத வசனத்தை அவர்கள் கேட்கும் போதே அது உள்ளார்ந்த இருதயத்தில் இருந்து ஒரு மாற்றத்தை அவங்களோட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, பாவங்களை விட்டு ஆண்டவரே, பொல்லாத மனிதர்களிடமிருந்து இவர்களை பாதுகாத்து ஆண்டவர் இருதயத்தினால உங்களை கிட்டு சேர்ந்து இன்னும் அதிகமாக இந்த பூமியின் நன்மையான காரியங்களை செய்ய இவங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் இருந்து விடுதலை கொடுத்து உம்மிடம் கிட்டி சேர உதவி செய்யுங்க. நீங்க அதிக செய்யறபடினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமென்.